வணக்கம். தலைப்புச் செய்திகள். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போகி பண்டிகை கொண்டாட்டத்தில் உற்சாகமாக ஈடுபட்ட பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பொருட்களை எரித்தனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் பாகூரில் 320 பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா. 301 கிராமிய கலைஞர்களின் சங்கமம் கலை விழாவில் திரளான மக்கள் பங்கேற்பு. சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி நடைபெற்ற தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி ஏடிஜிபி ஆனந்த் மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சரியான நேரத்தில் பணிக்கு வராத 400 அரசு ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ். அரசு வட்டாரத்தில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். போகி பண்டிகையை முன்னிட்டு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகையாகும். மறுநாள் பிறக்கும் தை திருநாளில் பழையன கழிந்து புதியன புக வேண்டும் என்பதற்காக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வீடு மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும். இதனையொட்டி போகி பண்டிகை புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதியில் உள்ள வீடுகளில் பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களை மக்கள் தங்கள் வீட்டு வாசலில் தீயிட்டு கொளுத்தினர். மேலும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் டயர், பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலான இடங்களில் டயர், பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் அதிக அளவில் எரிக்கப்படவில்லை. புதுச்சேரி திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் புதுவை சங்கமம் கலை விழாவோடு சேர்ந்து சமத்துவ பொங்கல் விழா பாகூர் மூலநாதர் கோவில் அருகில் கோலாகலமாக நடைபெற்றது. பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் மூலநாதர் கோவில் குருக்கள் பாபு, அருட்தந்தை பெர்க்மான் பீட்டர், பள்ளிவாசல் முத்தாவல்லி சமியுல்லா முன்னிலையில் 320 பெண்கள் புத்தாடை அணிந்து புதுப்பானையில் புத்தரிசியிட்டு சமத்துவ பொங்கலிடும் நிகழ்வை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். புதுவை சங்கமம் கலை விழாவில் புதுச்சேரி மண்ணின் நாடக கலைஞர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், காவல்துறை DGP மனோஜ்குமார், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சரியான நேரத்தில் பணிக்கு வராத 400 அரசு ஊழியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 54 துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் சரியான நேரத்தில் பணிக்கு வருவதில்லை, பணி நேரத்தில் இருக்கையில் இருப்பதில்லை. இதையடுத்து நிர்வாக சீர்திருத்த துறை தனிப்படை அமைத்து கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்கிறது. சுகாதாரத்துறையில் ஊழியர்கள் வருகையை தனிப்படையினர் ஆய்வு செய்தனர். இதில் 90% ஊழியர்கள் காலை 9:15 மணிக்குள் பணியில் இருந்தனர். அங்கிருந்த பதிவேட்டை கைப்பற்றிய தனிப்படையினர் பணிக்கு வராதவர்கள் பட்டியலை எடுத்தனர். இதுவரை 25 அரசு துறைகளில் வருகை பதிவை தனிப்படை ஆய்வு செய்து சரியான நேரத்தில் பணிக்கு வராத 400 அரசு ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி நடைபெற்ற தலைக்கவச விழிப்புணர்வு பேரணியை ஏடிஜிபி ஆனந்த் மோகன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பு வார விழா வருகிற 17ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. புதுவை கடற்கரை சாலையில் ஹெல்மெட் விழிப்புணர்வு மோட்டார் சைக்கிள் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தை ஏடிஜிபி ஆனந்த் மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைத்தன்யா, போக்குவரத்து போலீஸ் சூப்பரண்ட்கள் மாறன், மோகன்குமார், இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், கீர்த்திவர்மன், கலைச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் தனியார் நிறுவனத்தினர், தன்னார்வலர்கள் மற்றும் காவலர்கள் ஹெல்மெட் அணிந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் MP வைத்திலிங்கம் கலந்து கொண்டார்.
புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி வடக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா தமிழ் திருமண நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. தொகுதி தலைவர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பெத்தபெருமாள் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புகளை வழங்கி சிறப்பித்தனர். முன்னதாக பெண்கள் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் பரிசுகள் வழங்கினார். ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பத்தில் தொகுதி பாஜக மகளிர் அணி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், மாநில மகளிர் அணி தலைவர் ஜெயலட்சுமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். பாஜக தொகுதி தலைவர் தியாகராஜ், ஊசுடு தொகுதி துணைத் தலைவர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில மகளிர் அணி செயலாளர் மீனா வரவேற்றார். நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி மகளிர் அணி தலைவி லட்சுமி, கூடப்பாக்கம் ஐயனார், ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மலிங்கம், சுந்தரமூர்த்தி, சேகர், அச்சுதா, ஆறுமுகம், ஆறுபடையப்பா, சௌரி, தர்மன், பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் விழாவில் பெண்களுக்கான கோலப் போட்டிகள், இசை நாற்காலி, லெமன் ஸ்பூன், பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல், பலூன் உடைத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவில் யுத்தம், கலைக்குழுவின் தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிள்ளையார்குப்பம் பாஜக கிளைத் தலைவர் ஆனந்த் ஏற்பாடு செய்திருந்தார். விவேகானந்தா கல்வி அறக்கட்டளை சார்பில் UDC, LDC எழுதும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி முகாமை MP செல்வ கணபதி தொடங்கி வைத்தார். விவேகானந்தா கல்வி அறக்கட்டளை ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கல்வி எழுச்சிக்காகவே தொடங்கப்பட்டது. இதன் மூலம் பல்வேறு கல்வி சார்ந்த உதவிகள் தொடர்ந்து அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் புதுவை அரசு LDC, ஸ்டோர் கீப்பர், UDC போன்ற பதவிகளை போட்டித் தேர்வு மூலம் பணியமர்த்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக விவேகானந்தா கல்வி அறக்கட்டளையின் சார்பில் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் நோக்கில் படித்த ஏழை எளிய இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளது. பொதுவாக இந்த இலவச பயிற்சி ஏற்பாடுகள் செய்ததின் நோக்கம் கிராமப்புற படித்த மாணவ மாணவிகளுக்கு அரசு வேலையில் சேர ஒரு ஊன்றுகோலாக திகழ வேண்டும் என்பதே ஆகும். இதன் காரணமாக விரிவான அறிவிப்பு வெளியிடப்பட்டு பயிற்சி வகுப்பில் சேர இதுவரை 1000க்கும் மேலான விண்ணப்பங்கள் வந்துள்ளன. இந்த இலவச பயிற்சி வகுப்புகள் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்புகள் ECRல் அமைந்துள்ள விவேகானந்தா கல்வியியல் கல்லூரியில் நடத்தப்பட்டது. மிகவும் அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 14/1/2023 நுழைவுத் தேர்வு நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நுழைவுத் தேர்வுகளில் தேர்வானவர்கள் விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் உள்ள பெயர் பலகையில் வெளியிடப்படும். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விவேகானந்தா கல்வி அறக்கட்டளையின் தாளாளர் மற்றும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரான செல்வ கணபதி செய்திருந்தார். காமராஜர் நகர் தொகுதியில் பணிபுரியும் மின்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் பணிபுரியும் மின்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. பாஜக மாநில இளைஞர் அணி செயலாளர் அஸ்வின்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு அரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுயம் IAS பயிற்சி நிறுவனம் சார்பில் UDC, LDC தேர்வுகளுக்கான மாதிரி தேர்வு நடைபெற்றது. சுயம் IAS பயிற்சி நிறுவனம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸுடன் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி இணைந்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு அரசு போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி அளித்து வருகின்றது. வருகிற UDC, LDC, SK தேர்வுகளை முன்னிட்டு ஏழை மாணவர்களின் நன்மைக்காக இலவச மாதிரி தேர்வு நடத்த திட்டமிட்டு அதற்கான ஆன்லைன் பதிவு நடைபெற்றது. இந்த ஆன்லைன் பதிவில் 6000க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருந்தனர். இதன் பதிவு செய்த அனைவருக்கும் இலவச மாதிரி தேர்வு தாகூர் அரசு கல்லூரி மற்றும் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி ஆகிய இடங்களில் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற்றது.
பதிவு செய்த அனைவருக்கும் தேர்வு நுழைவு எண், நேரம் மற்றும் தேர்வு மையம் ஆகிய விவரங்கள் உடன் கூடிய நுழைவு சீட்டு மற்றும் தேர்வு வழிமுறைகள் ஆகியவை வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் அனுப்பப்பட்டது. இந்த தேர்வானது அரசு போட்டித் தேர்வு போலவே சிறந்த ஆசிரியர்களை கொண்டு கேள்வித்தாள்கள் தயார் செய்யப்பட்டு அனைவருக்கும் OMR தாள்கள் வழங்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களை கொண்டு கண்காணிக்கப்பட்டு 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களின் உதவியுடன் சுயம் IAS பயிற்சி நிறுவனம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தின் கடினமான முயற்சியின் மூலம் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு நலன் கருதி சேவை நோக்கத்துடன் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்வாகும். இந்த இலவச மாதிரி தேர்வில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசு தேர்வுக்கான முன்னேற்ற தேர்வு பயிற்சியினை மேற்கொண்டனர். இந்த தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் OMR தாள்கள் திருத்தப்பட்டு ஒவ்வொருவரின் மதிப்பெண்களும் அவர்கள் பதிவு செய்த கைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் அனுப்பப்படும். மேலும் www.navayuga.india. மற்றும் www.suyamias.com என்ற இணையதள முகவரிகளில் வெளியிடப்படும். புதுச்சேரி துலுக்கானத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் கோவிலில் போகி பண்டிகை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்கானத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் போகி பண்டிகை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் போகி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர், அம்மன் ஆகியோர் தாயார் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கு பிரசாதம் மற்றும் கூழ் கஞ்சி வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கடந்த 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பூமி, சூரியன், உதவிய கால்நடை ஆகியவைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதன் அவசியம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். புதுப்பானையில் புத்தரிசியிட்டு வெல்லம் போட்டு பால் ஊற்றி செய்யும் பொங்கலின் ருசியே தனிதான். கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை சேர்ந்து மணக்க பொங்கல் கிண்டினால் ஊரெல்லாம் மணக்கும். நாளைய தினம் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் வைக்க நல்ல நேரம் பார்ப்பது வழக்கம். அதே போல பொங்கல் பானையிலிருந்து பால் பொங்கி அது வழியும் திசையும் நமக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை உணர்த்துமா? சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் பயணம் தொடங்கும் நாள் தை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. சூரியனின் வடதிசை தொடங்கும் காலமே உத்தராயண புண்ணிய காலமாகும். மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நாளினை மகர சங்கராந்தி என அழைக்கின்றனர். சங்க காலத்தில் அறுவடை காலத்தில் நல்ல மழை பொழியவும் நாடு செழிக்கவும் பெண்கள் நோன்பு கடைபிடித்தார்கள். தை முதல் நாளில் இந்த நோன்பை முடிப்பார்கள். நல்ல விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி, சூரியன், உதவிய கால்நடை போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவர். இதுவே நாளடைவில் 3 தினங்கள் கொண்டாடும் பொங்கல் கொண்டாட்டமாக மாறியது. நல்ல விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி, சூரியன், உதவிய கால்நடை போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டனர். இதுவே நாளடைவில் 3 தினங்கள் கொண்டாடும் பொங்கல் கொண்டாட்டமாக மாறியது. பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரையில் எக்காலத்திலும் விவசாயம் தொடர்புடையதாக இருந்துள்ளது. மழை பெய்தாதான் பயிர்கள் செழிக்கும், உயிர்கள் வாழும். எனவே பண்டைய நாட்களில் வருணனின் அதிபதியான இந்திரனை போகி என்று பூஜிக்கும் வழக்கம் இருந்தது. தற்போது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு முன்னரே வீட்டை வெள்ளையடித்து சுத்தம் செய்வார்கள். அப்போது தேவையற்ற பழைய பொருட்கள் ஓரத்தில் ஒதுக்கி வைப்பார்கள். போகி அன்று அந்த பழைய பொருட்களை தீயிலிட்டு கொளுத்துவது வழக்கம். அப்போது குழந்தைகள் சிறு பறை கொட்டி குதூகலிப்பர். பொங்கல் என்பது பொங்கு என்னும் சொல்லில் இருந்து வந்ததாகும். அறுவடை முடிந்து புது நெல் வந்திருக்கும், ஆதலால் அதை குத்தி அதில்தான் பொங்கலிட வேண்டும் என்பது விவசாய பெருமக்களின் நம்பிக்கை. நம் வாழ்க்கையில் வளம், செழிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் ஆகிய நலன்களும் எல்லோரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் பொங்க வேண்டும் என்ற சிந்தனையை தரும் விழாவாக அமைந்துள்ளது. மார்கழி மாத குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தை மாதம் தன்னுடன் வசந்தத்தை கொண்டு வந்து எல்லோரையும் மலர வைக்கின்றது என்பதால் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி உண்டானது. பொங்கல் பானையின் கழுத்து பகுதிகளில் மாவிலை கட்டி விபூதி பூச்சிகளும் சந்தன குங்குமம் ஆகியவற்றால் பொட்டு வைத்தும் அலங்கரிப்பார்கள். தண்ணீரும் பாலும் சேர்த்து பொங்கல் பானையை நிரப்பி அடுப்பில் ஏற்றி பானையில் உள்ள பாலும் நீரும் சூடு ஆகி நுரைத்து பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று சூரியனை பார்த்து வணங்கி நன்றி தெரிவிப்பது பண்பாடு.
பொங்கல் பானை நுரைத்து பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று சூரியனை பார்த்து வணங்கி நன்றி தெரிவிப்பது நமது பண்பாடு. பானையில் இருந்து பொங்கி தள்ளும் அந்த நுரைத்த பால் எந்த திசையில் வழிகிறது என்று பார்த்து வணங்குவார்கள். கிழக்கு வடக்கு நோக்கி பொங்கிய பால் வழிந்தால் நம் வீட்டில் நல்லது நடைபெறும் என்பது நம்பிக்கை. பொங்கல் பானையிலிருந்து பொங்கும் பால் கிழக்கு திசையில் பொங்கி வழிந்தால் நாம் நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. வீடு, வண்டி, வாகனம், வீட்டிற்கு தேவையான ஏதேனும் பொருட்கள் வாங்க திட்டமிட்டிருந்தால் அதனை வாங்கி மகிழ்வீர்கள். நகை, பணம் அதிகம் சேரும் என்பது நம்பிக்கை. பொங்கல் பானையிலிருந்து பொங்கும் பால் மேற்கு பக்கத்தில் பொங்கி வடிந்தால் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். இந்த வருடத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிட்டும். வருமானம் அதிகரிப்பதோடு கூடவே சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வடக்கு திசையில் பொங்கி வடிந்தால் நம்முடைய வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக பேச்சுகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களுக்கு முன்பு கடனாக கொடுத்த பணம் எந்த தடங்களின்றியும் கைக்கு வந்து சேரும். பொங்கல் தெற்கு திசையில் பொங்கி வடிந்தால் சுப காரியங்களில் சற்று தாமதம் ஏற்படும். அந்த வருடம் முழுவதும் மருத்துவ செலவுகள் அதிகம் இருக்கும். உடல்நிலையில் அதிக சோர்வு காணப்படும். எனவே உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. பொங்கல் வைக்க நல்ல நேரம் ஜனவரி 15ஆம் தேதி தை முதல் நாள். வீட்டு வாசலில் பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 வரையிலும், பகல் 1:30 மணி முதல் 2:30 வரையிலும் நல்ல நேரமாகும். சிலர் மாலை நேரத்தில் பொங்கல் வைப்பார்கள். மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும் பொங்கல் வைக்கலாம். ஜனவரி 16ஆம் தேதி தை 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. கால்நடைகள் வசிக்கும் மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு சாம்பிராணி புகை போட்டு கால்நடைகளை அலங்கரிக்க வேண்டும். காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை மாட்டு தொழுவத்தில் பொங்கலிடலாம். மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை பொங்கல் வைக்க நல்ல நேரமாகும். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று வீட்டில் உள்ள அனைவரும் சொல்லி ஆரவாரம் செய்து மங்கள ஒலியாக குலவையிட்டு பானையில் அரிசியும் பாலையும் இட்டு மகிழ்ச்சி பொங்கி தந்தும் விழா பொங்கல் விழா. பொங்கல் நாளில் அன்னை மகாலட்சுமி வீட்டிற்கு வரும் நாள் என்ற நம்பிக்கை உள்ளது. அன்னை மகாலட்சுமியை தங்க வைப்பதற்காக வீட்டை விட்டு எதையும் வெளியேற்றக்கூடாது என்பது ஐதீகம். பொங்கல் பண்டிகை நாளில் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடவும். சீட்டுகள் தான் 2024 பாஜகவிற்கு கிடைக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். 50 சீட்டுகள் தான் 2024 பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லை. சசி தரூர் சொல்லும் காரணம் என்னன்னு பாருங்க. அடுத்த மக்களவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டிற்கு மேல் இருக்கும் போதிலும் இப்போதே தேர்தல் குறித்த பேச்சு அதிகரித்து விட்டது. இந்த சூழலில் அடுத்து வரும் மக்களவை தேர்தல் குறித்து காங்கிரசின் சசி தரூர் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு மே மாதம் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருந்தாலும் கூட இப்போதே தேர்தல் குறித்தும் கூட்டணி குறித்தும் பேச்சுகள் கிளம்பிவிட்டன. அதற்கு முன்பு இந்த ஆண்டே பல்வேறு மாநிலங்களில் சட்டசபை தேர்தலும் நடைபெற உள்ளதால் அதிலும் அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த சூழலில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் இது குறித்து சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கேரள இலக்கிய விழாவில் பேசிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர், நாட்டில் அப்போது பாஜகவிற்கு ஆதிக்கம் இருந்தாலும் ஒப்புக்கொண்டாலும் அதே வேளையில் அவர்கள் பல மாநிலங்களை இழந்துள்ளனர் என்று குறிப்பிட்ட அவர், இதை வைத்து பார்க்கும்போது அவர்கள் நாடாளுமன்றத்திலும் கூட தோல்வியை தழுவலாம் என்றார். மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு பெற்ற வெற்றியைப் போல ஒன்றை அவர்களால் நிச்சயம் அடுத்த தேர்தலில் அடைய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய திருவனந்தபுரம் எம்பி சசி தரூர், 2019இல் பாஜக எப்படி இந்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்பதை பார்த்தால் அவர்கள் ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் அனைத்து இடங்களிலும் வென்றனர். பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் மாநிலங்களில் ஒரு இடம் தவிர அனைத்து இடங்களிலும் வென்றனர். அதே போல மேற்கு வங்கத்திலும் 18 இடங்களை கைப்பற்றினர். அவர்களால் நிச்சயம் இது போன்ற ஒரு வெற்றியை மீண்டும் பெற முடியாது. அடுத்து வரும் 2024 மக்களவை தேர்தலில் அவர்கள் பெரும்பான்மை இழக்கும் வாய்ப்புகள் அதிகம். புல்வாமா தாக்குதல் மற்றும் பாலக்கோட் தாக்குதல் கடைசி நிமிடத்தில் ஒரு மிகப்பெரிய அலைக்கு வழிவகுத்தது. இவையெல்லாம் 2024 மீண்டும் நடக்காத ஒரு வினோதம். அடுத்து வரும் தேர்தலில் அவர்கள் குறைந்தது 50 சீட்டுகளை இழப்பார்கள். இந்த இடங்களில் எதிர்க்கட்சிகள் வெல்ல வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றார்.
28 நாள் கெடுவில் ஐரோப்பாவின் தலையெழுத்து மாறப்போகிறது என்ற செய்தி வெளியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியின் குடுமியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ரஷ்யா கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்த ஐரோப்பிய சந்தையின் வளர்ச்சியை முடக்கியுள்ளது. இது மட்டுமா, ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பா மற்றும் உலக நாடுகள் எடுத்த தீர்மானத்தின்படி ரஷ்யாவின் கஞ்சா எண்ணெய் விலையை குறைத்ததும் அதன் விநியோகத்தை நிறுத்த உள்ளது. இந்த நிலையில் அடுத்த 3வது வாரத்தில் ஐரோப்பாவிற்கு கடல் வழியாக அனுப்பப்படும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மொத்தமாக நிறுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பாவிற்கு இனி கச்சா எண்ணெய் தேவையா? தீர்க்கப் போவது யார்? ஐரோப்பிய யூனியன் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளப் போகிறதா? கச்சா எண்ணெய் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து நிறுவனமான ஓர்டெக்ஸா தரவுகளின்படி ஐரோப்பிய யூனியன் கடந்த ஆண்டு மட்டும் ரஷ்யாவிலிருந்து சுமார் 220 மில்லியன் பேரல்களில் அளவிலான டீசல் உற்பத்திக்கான எரிபொருளை வாங்கியுள்ளது. இதை வைத்துதான் ஐரோப்பிய யூனியன் கார்கள், ட்ரக்குகள், கப்பல்கள், கட்டுமானம் மற்றும் உபகரண உற்பத்தி ஆகிய அனைத்தும் எரிபொருள் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் வேறு நாடுகளிலிருந்து வாங்க வேண்டும் என்றால் சுமார் 14,000 ஒலிம்பிக் அளவிலான நீச்சல் குளங்கள் நிரம்பும் அளவிற்கு டீசல் வாங்க வேண்டும். தற்போது உலக நாடுகள் இருக்கும் சூழ்நிலையில் இது சாத்தியமாக என்றால் கட்டாயம் கஷ்டம்தான். பல தசாப்தங்களாக ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவை நம்பி மட்டுமே இயங்கி வந்த நிலையில் பெரிய அளவில் மாட்டிக்கொண்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கிய பின்பு ஐரோப்பிய யூனியன் கிட்டத்தட்ட 50% கச்சா எண்ணெய் எரிவாயுவை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளது. ஜனவரி மாதம் கூட ஐரோப்பிய யூனியன் ஒரு நாளுக்கு 1.7 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தாலும் அதில் 0.7 மில்லியன் பேரல் ரஷ்யாவிடமிருந்து மட்டுமே இறக்குமதி செய்கிறது. இலங்கை அணியுடனான 3வது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மாவின் நிலை மோசமான தோல்வியை சந்திக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 2-0 என இந்தியா தொடரை கைப்பற்றிய சூழலில் கடைசி போட்டி திருவனந்தபுரத்தில் உள்ள கிரீன்ஃபீல்டு மைதானத்தில் நடைபெறுகிறது. இலங்கை அணியை ஒயிட் வாஷ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய அணியும் ஒருமுறையாவது பதிலடி கொடுத்துவிட வேண்டும் என இலங்கை அணியும் முனைப்புடன் களமிறங்குகிறது. இத்தகைய கௌரவ போட்டி நடைபெறும் பிட்சில் தான் ட்விஸ்ட் வைத்துள்ளனர். போட்டி நடைபெறும் கிரீன்ஃபீல்டு மைதானத்தில் கடந்த 2 போட்டிகளில் சிக்ஸர் மழை பொழிந்தது போல அடித்துவிட முடியாது. 250 ரன்கள் அடிப்பதற்கு கூட பேட்ஸ்மேன்களுக்கு பெரும் போராட்டமாக இருக்கும். ஏனென்றால் இங்கு பிட்ச் தான் தன்மை நேரம் போக போக மெதுவாக மாறிக்கொண்டே செல்லும். ஆட்டத்தின் தொடக்கத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஸ்விங் ஆகும். அதன் பின்னர் பிட்ச் ஸ்லோவாகி சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு அடிபணிந்துவிடும். குறிப்பாக ஸ்பின்னர்கள் ஸ்லோயர் பந்துகளாக வீசினால் அட்டகாசமான டேன்களை எதிர்பார்க்க முடியும். இந்த மைதானம் பெரிய பவுண்டரிகளை கொண்டதும் இல்லை. பேட்ஸ்மேன்கள் நிதானமாக நின்று நேரம் எடுத்து ஆடினால் நிச்சயம் சாதிக்கலாம். இங்கு 2வது இன்னிங்ஸின் போது பனிப்பொழிவு இருக்கும் என்பதால் ஸ்பின்னர்களால் நினைத்த நேரத்தில் வீசுவது கடினம். எனவே டாஸ் வெல்லும் அணி பந்து வீச்சை தேர்வு செய்வதுதான் நல்ல முடிவாகும். எனினும் ஏற்கனவே தொடரை கைப்பற்றிவிட்டதால் ரோஹித் சர்மா பனிப்பொழிவில் பந்து வீசும் அனுபவத்தை தருவதற்கு ரோஹித் சர்மா ரிஸ்கான முடிவை டாஸ்கில் எடுக்கலாம். அப்படி எடுத்தால் தோல்விக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த மைதானத்தில் 4 சர்வதேச போட்டிகள் இதுவரை நடந்திருந்தாலும் ஒரே ஒரு 50 ஓவர் போட்டி தான் நடந்துள்ளது. அதிலும் வெஸ்ட் இண்டீஸை 104 ரன்களுக்கு இந்தியா சுருட்டிவிட்டது. இந்த முறை அணியின் பிளேயிங் 11இல் அதிரடி வீரர்களான இஷான் கிஷான் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் சேர்க்கப்படுவதாக தெரிகிறது. இவர்கள் இருவருமே பிட்சை பற்றி எந்த கவலையும் படாமல் அசால்ட்டாக பேட்டை சுழற்றக்கூடியவர்கள். எனவே இந்தியாவின் இந்த யுக்தி சரிவருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போகி பண்டிகை கொண்டாட்டத்தில் உற்சாகமாக ஈடுபட்ட பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பொருட்களை எரித்தனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் பாகூரில் 320 பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா. 301 கிராமிய கலைஞர்களின் சங்கமம் கலை விழாவில் திரளான மக்கள் பங்கேற்பு. சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி நடைபெற்ற தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி ஏடிஜிபி ஆனந்த் மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சரியான நேரத்தில் பணிக்கு வராத 400 அரசு ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ். அரசு வட்டாரத்தில் பரபரப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை